கிறிஸ்துவான ஒரு உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்து பரலோகத்துக்கு போனார். அப்போ கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என்னத்தை வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் மறுபடியும் வருவார், உங்களை அழைத்து செல்வாருன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. நம்மளும் பரலோகத்துக்கு எப்படி இயேசுவானவர் போனாரோ அதே போல் நம்மளும் பரலோகத்தில் போய் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு இந்த வாக்குத்தத்தங்களை படித்து கிறிஸ்து இயேசு உலகத்தில் எவ்வாறு ஜெயித்து காட்டினாரோ அதே போல் நாமும் என்ன செய்யணும். அனுதின வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் பிசாசானவன் நம்மளை அழித்து அந்த பரலோகத்து சென்று விடக்கூடாது என்று சொல்லி பல திட்டங்கள் தீட்டி நம்மளை சோதனைக்குள்ளாக ஆட்டி கொண்டு இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் நினைப்போம் இது நம்ம செய்த தவறுனால இப்படி செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. அது உண்மை தான். இனிமேல் மட்டும் நாம் என்ன செய்யணும்னா அவனோட சோதனைக்கு உள்ளாக நம்ம ஆகாதபடிக்கு கிறிஸ்து எவ்வாறு ஜெயித்து பரலோகத்துக்கு போனாரோ அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும். வருகிற சோதனைகளில் நாம் ஜெயித்து கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு போனது போல் நம் கிறிஸ்து வரப்போகிற காலமாக இருக்கிறது. இதுதான் கடைசி காலம். கிறிஸ்து மிக சீக்கிரமாக வரப்போகிறார்.